என் உயிரினும் மேலான இந்த ஆங்கிலேய ஆண்டு காலத்தில் 200 ஆண்டுகள் ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்லூரியின் எண்ணிக்கை வெறும் 92. 67 இருந்து 75 வரை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளில் கலைஞர் உருவாக்கிய கலை கல்லூரியின் எண்ணிக்கை மட்டும் 97. இன்று உயர்கல்வி விகிதம் இந்தியாவை பொறுத்தவரை 27.4, ஆனால் தமிழ்நாட்டில் 51.4, கிட்டத்தட்ட 2 மடங்கு. இதனுடைய நவீனத்துவம் கலைஞரிடம் இருக்கிறது. உழவு தொழில் மட்டுமல்ல, உருக்கு தொழிலும் தமிழனுக்கு தேவை என்பதிலும் கலைஞருடைய கனவு இருந்தது. அது அண்ணா கொடுத்த கனவு. சேலம் இரும்பு உருக்காலை திட்டம் இன்று மெல்பர்ன் டென்னிஸ் மைதானமாகவும் மலேசிய இரட்டை கோபுரமாகவும் மிளர்கிறது. கலைஞர் 1957களிலே குளித்தலை தொகுதிக்கு செல்கிறார். அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை சந்திக்கும் பொழுது காந்தி உயிருடன் இருக்கிறாரா என்று கேள்வியை கேட்டார்கள். 57லே இறந்த செய்தியே தெரியாமல் அந்த கிராமம் இருந்தது. அங்கு காலை உணவாக எடுத்துக் கொள்ளப்படுவது கடைகளிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வாத்து முட்டை தான். அப்படிப்பட்ட சூழலிலே கலைஞர் கொண்டு வந்த மினி பஸ் திட்டம் தான் மிகப்பெரிய புரட்சியை செய்கிறது. இதை அப்பொழுது இருந்த கர்நாடக அரசு கிராமீண சாரிகை என்ற பெயரிலே பதிவு செய்து அங்கும் முயற்சி செய்கிறது. இடமெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, நோக்கும் இடமெல்லாம் நந்தலாலா, கலைஞரின் திராவிடமாகவே தெரிகிறது.